இன்ஜின் பே பார்த்தா நல்ல சின்னதாக தான் இருக்குது பிகாஸ் இது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின் அப்படின்றதுனால. வேகனாரோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வேகனாரில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெட் ரூமில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். டைட்டில் தமிழில் சொன்ன மாதிரி அப் டு 80,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த காரில் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒன்று நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னாக்கா இது உங்களுக்கு கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இதுதான் 2025 மாருதி வேகனார் VXA வேரியன்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இந்த காரில், எந்த அளவுக்கு இந்த கார் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ரைவல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த காரோடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இந்த கார் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான காராக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 40 எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் மாருதி கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2025 மாருதி வேகனார் VXA வேரியன்ட். அண்ட் இதில் கொஞ்சம் ஆக்சரிஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டாப் அண்ட் ஃபீல் வந்து லைட்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் க்ரோம் பிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சரிஸில் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். ஸோ பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கவர் பண்ணி க்ரோமில் இருக்குது, ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது, ஹாலஜனில் உங்களுக்கு வந்து ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது, ஹாலஜன் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே ஹாலஜன் தான் அந்த காரில். LED நேரத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. தென் கிரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்ச் பிளாக்ல உங்களுக்கு இருக்குது. கீழே ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. பானட் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது, பட் இதில் உள்ள இன்ஜினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தென் விண்ட்ஷீல்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்குது. இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டால் பாய் டிசைன் அப்படின்ற ஒரு டிசைனில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால் பார்த்தோன்னா உள்ளே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். டயர்ஸ் பற்றி பேசுவோம். டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா MRF-க்கான டயர் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா 165/70R14. ஸோ 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்குது. அந்த வீல் சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீல் ஆர்ச்சில் வந்து கிளாடிங் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஓஆர்வியூமில் உங்களுக்கு கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி சைட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அந்த டால் பாய் டிசைன்னால நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தோன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் டீசென்ட். உங்களுக்கு பார்த்தோன்னா ரிக்வஸ்ட் சென்சர்ஸ்லாம் உங்களுக்கு வராது. ஃப்ளாப் ஹேண்டில்ஸ், டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. தென் மேலே பார்த்தோன்னா இந்த ரெயின் வைசரும் உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வரும். தென் ஓவரன்ஸ் பார்த்தோன்னா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ விண்டோஸ் போய் முடியும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். ஸோ ரியர்லேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாலஜன்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் லேம்ப்ஸில் வேகனாருக்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம், அது க்ரோமில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரோம் பிட்ஸ் வந்து ஆக்சரிஸில் வருது, இதுவும் உங்களுக்கு ஆக்சரியெல்லாம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா பம்பரில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது. 2 ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதில் போட முடியாது பிகாஸ் உள்ளே வந்து உங்களுக்கு நார்மல் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு இருக்குது, டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன் எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்றது. மேலே பார்சல் ஷெல்ஃப் நீங்கள் வந்து பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் இஸ் ரியலி டீசென்ட், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ்க்கு நல்ல ஆம்பிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கீழே பார்த்தோன்னா ஸ்பேர் வீல் இருக்குது. ஸ்பேர் வீலும் அதே சைஸ் தான் நினைக்கிறேன் நான், ஒரு நிமிஷம் பார்க்குறேன். 165/70R14 அதே சைஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் உங்களுக்கு வந்து இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேலே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதில் உங்களுக்கு வந்து வைப்பர்ஸ், டிஃபாகர்லாம் உங்களுக்கு வராது. ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க இதில் ஆக்சரிஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஆக்சரிஸில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு வுட் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டோர்ஸும் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் வரும். ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன், ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்கஃப் பிளேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வேகனார்ன்ற பேஜிங் போட்டு இதெல்லாம் ஆக்சரிஸ் தான். இன்டிகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு விஷயம் என்ன மாருதி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 60/40 ஸ்பிளிட் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல உங்களுக்கு லீவர் இருக்குது. இந்த லீவரை வச்சு நீங்கள் இதை மடக்கணும்னா நீங்கள் வந்து மடக்கலாம். ஸோ அப்படி மடக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் வந்து இருக்கும். 3 பேர் தான் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த சீட்டை நீங்கள் இப்படி மடக்கிட்டு இங்கேயே நீங்கள் கொஞ்சம் லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா பண்ணிக்கலாம் லாங் ட்ரிப் போகும்போது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே பார்த்தா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் 3 இருக்குது. ஸோ சேஃப்டிக்கு கன்சிடர் பண்ணி உள்ள இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடையாது. இந்த இடம் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லாமல் லைட்டாக ஒரு ஹம்ப் இருக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டேன். வித் கன்சிடர் பண்ணி 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருவோம்.
ஃப்ரண்ட் சீட் பார்த்தோன்னா என் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். அப்படி பார்த்தோன்னா நல்லா கரெக்டான ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது கவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெளில நீட்டுற மாதிரி தெரியும். பட் உள்ளே ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் தெரியும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ நல்லா நீங்கள் கால் டக்கின் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு போகலாம். ஸோ அது அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. தென் அண்டர் தியர் சப்போர்ட் இஸ் ஓகே, பாதி தை கவர் ஆகுது. ஹெட்ரூம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா வேகனாரோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வேகனாரில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெட்ரூமில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த காரோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது அப்படின்றது. ஸோ என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க ஓட்டுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் செகண்ட் ரோ சீட்ஸ்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அதுதான் இந்த காரோட பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த டால் வைட் டிசைன் இருக்கிறதுனால ஹெட்ரூமில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. ஸோ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போய்டும். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வார்விங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, 4 பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வேரியண்ட்லேயே. ஸோ வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது. அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது, 4-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த இடம் பார்த்தோன்னா சீட் கவர்ஸ் வந்து ஏர் பேக் இங்கே சீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்க ஹெட்ரெஸ்ட். ஸோ நல்லா ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும். இது அந்த காரோடைய சீட்டிங் பற்றி உள்ளே உட்காந்துருவோம் நம்ம. ஸோ ஸ்டேரிங் பார்ப்போம். ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு பிளெயின் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்கோம், எந்த கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கிடையாது. டாப் அண்ட் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு இங்கே மீடியா கண்ட்ரோல்ஸ் வரும், க்ரூஸ் கண்ட்ரோல் டாப் அண்ட்லேயும் உங்களுக்கு வராது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அனலாக் தான் பிடிக்கும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்னோட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு MID வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, தென் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அவைலபிளாக இருக்குது. டெல் லைட் சரௌண்ட் பண்ணியிருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நார்மல் 2DIN-க்கான இன்ஃபுளுன்ஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பென்ட்ரைவ் போடலாம், அப்புறம் ஆக்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இந்த இன்ஃபுளுன்ஸ் சிஸ்டம் உடையது. 4 ஸ்பீக்கர் கொடுத்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராக்டிகாலிட்டிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம், ஆக்ஸ்க்கான போர்ட் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு AMT கியர் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ VXIயில் AMT வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. மேனுவல் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT-க்கான கியர் பாக்ஸ் இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து கிடையாது. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இருக்குது. ஸோ ஏர்பேக்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது. மேனுவல் டிமிங் IRMI வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லைட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. தென் வேனிட்டி மிரர் பார்க்கலாம் சன்வைசரில். இந்த சைடு உங்களுக்கு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்று நானே கவனிச்சேன் அப்படின்னாக்கா இது உங்களுக்கு கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப், தென் உங்களுக்கு ஃபாக் லேம்ப், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவலில் இருக்குது. கீ காட்டிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கீ பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா மாருதி காசில் வர மாதிரி தான் உங்களுக்கு கீ வந்து கொடுத்துருக்காங்க. பிரிட்டி பேசிக், பட் சென்ட்ரல் லாக்கிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா AMT கியர் பாக்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு டெட் பெடல் இருக்குது. அண்டர் சப்போர்ட் இஸ் குட். ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காரோடைய ஹெட்ரூம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்னன்றது இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த காரோடைய இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற வேகனாரோட VXI வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 1 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. This produces 69 bhp of power and 85 Nm of torque. இதே நீங்கள் டாப் அண்ட் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.2 லிட்டர் அவைலபிளாக இருக்குது 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த காரோடைய மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 24 kmph வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது வந்து மாறும் உங்களுக்கு. பட் 24 கிளைம் பண்ணுறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பே பார்த்தா நல்ல சின்னதாக தான் இருக்குது, பிகாஸ் இது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின் அப்படின்றதுனால. மேலே உங்களுக்கு இன்சுலேஷன்லாம் கிடையாது, பிகாஸ் இது மாருதி இது பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்கும். ஸோ NVH லெவலில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ இந்த காரோடைய இன்ஜின் பற்றி இப்போ நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசினோம் அப்படின்னாக்கா இப்போ உள்ள எல்லா மாருதி கார்ஸ்லையும் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க ஃப்ரம் பேஸ் வேரியன்ட். ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காரோடைய சேஃப்டி பற்றி இந்த காரோடைய ப்ரைஸிங் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற வேகனாரோடைய VXI வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது AMT ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 6.7 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 8.2 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் டைட்டில் தமிழில் சொன்ன மாதிரி அப் டு 80,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த காரில் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு காஸ் க்ரோம்பட்டி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் நான் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.